ஒரு தேவ மனிதன் ஒரு சொப்பனத்தை கண்டானாம். அந்த சொப்பனத்தில் பாருங்க, ஒரு அழகான கடல் கரையில் இயேசுவோடு நடக்கிறது போல ஒரு அழகான ஒரு சொப்பனம். அந்த மணலில் 2 ஃபுட் பிரிண்ட்ஸ், 2 காலடிகள், அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிறதை அவர் பார்த்தார். ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கும் பொழுது கரடு முரடமான ஒரு பாதையில் அவங்க போகிறத அந்த காட்சியில் பார்த்தார். ஆனால் அந்த காட்சியில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட் ஆஃப் ஃபுட் பிரிண்ட்ஸ் மாத்திரம் அங்கே இருக்கிறதை அவர் பார்த்தாராம். அப்போ அவருக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. நல்ல நாட்கள் இருக்கும் பொழுது, வாழ்ந்து இருக்கும் பொழுது, எல்லாம் அனுகூலமாக இருக்கும்போது இயேசு என்னோடு கூட நடந்து வந்தார். ஆனால் இந்த கரடு முரடும் வேதனையும் கஷ்டமும் நெருக்கமும் துயரமும் முட்கள் நிறைந்த பாதையில் நான் நடக்கும்போது ஒரே ஒரு காலடிகள் தானே இருக்கிறது. அப்போ இயேசு அந்த நேரத்தில் என்ன கைவிட்டு விட்டாரோ என்று இருதயத்தில் கலங்கி ஆண்டவரை பார்த்து சொன்னாராம், ஆண்டவரே, நல்ல நாளிலெல்லாம் நடந்து வந்தீங்க, ஆனால் கஷ்ட நேரத்தில் என்ன கைவிட்டிருப்பாருங்கப்பா, என்னோட நடக்கலையே அப்படின்னாராம். அப்படி ஆண்டவர் சொன்னாராம், அந்த பாதப்படிகள் உன்னுடைய பாதப்படிகள் அல்ல, அது என்னுடைய பாதப்படிகள். நீ அந்த பாதையில் நடக்கும் பொழுது நானே உன்னை சுமந்தேன் என்பதை நீ மறந்து போகாதே என்று சொன்னாராம். ஆம் பிரியமானவர்களே, அவர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார், அவர் உங்களோடு கூட நடந்து வந்தார், அவர் உங்களை தாங்கினார், அவர் தப்புவித்தார். இதுவரைக்கும் உண்மை உள்ளவராக உங்களோடு கூட வாழ்க்கை பயணத்தில் வருகிறார். நீ துயரத்தோடு நடந்தாலும் உன்னோடு கூட அவர் நடக்கிறார், குழப்பத்தோடு நடந்து வந்தாலும் அவர் உன்னோடு கூட நடக்கிறார். அல்லேலூயா. நீ பயத்தோடு நடந்தாலும் அவர் உன்னோடு கூட அவர் நடந்து வருகிறார். அதுக்கு என்ன காரணம் என்றால் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா.